இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன ஆச்சுன்னா, நெறைய வணிகர்கள் தட் இஸ் கடை வச்சிருக்கிறவங்க அவங்கலாம் வந்து அ காந்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. பட் ஆனா அவங்களால டைரக்ட்டா என்ன பண்ண முடியாது, காந்திக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. பிகாஸ் பிரிட்டிஷ் பீப்பிள பேஸ் பண்ணி தான் அவங்க அங்க பிசினஸ் வச்சிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையிலேயே வந்து பிரிட்டிஷ் பீப்பிள மீன் பண்ணி தான் பிசினஸ் அந்த டைம்ல நடந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லா இடங்கள்லயுமே பிரிட்டிஷ் பீப்பிள பேஸ் பண்ணி பிசினஸ் இருந்தது. இன்கேஸ் அவங்கள பகச்சுக்கிட்டோம்னா கடைய அடிச்சுருவாங்க, இல்ல கடைய க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க, ஜெயில்ல போட்டுருவாங்க. இந்த மாதிரி பயந்துகிட்டு எல்லாரும் இருந்தாங்க. ஆனாலும் அந்த யூனியன் பர்சன்ஸ் அந்த கடை வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சங்கம் இருக்கும். இப்பவுமே இருக்கு. ஸோ அந்த சங்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே காந்திய போய் பார்த்து, நாங்களும் உங்களோட இந்த புரொட்டஸ்ட் இந்த சுதந்திர போராட்டத்துல பார்ட்டிசிபேட் பண்ணணும்ன்றது ஆசைப்படுறோம். பட் எங்களால இப்போதைக்கு முடியாது. பிரிட்டிஷ் பீப்புள் அகெயின்ஸ்டா நாங்க எதுவும் பண்ண முடியாது. பட் வி வில் சப்போர்ட் யூ இன்டைரக்ட்லி. ஸோ நீங்க வந்து இப்போ ப்ரொட்டஸ்ட்காக வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா? இப்ப நம்ம ஜல்லிக்கட்டு இஷ்யூக்கு கூட சென்னை பர்சன்ஸ் இல்லாம வெளியூர்ல இருந்துலாம் நிறைய பேர் வந்தாங்க இல்ல? சோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தங்குறதுக்கு லாட்ஜ், ஃபுட்டு, ஏதாவது அவங்க ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நாங்க வந்து ஃப்ரீயா ஸ்பான்சர் பண்றோம். இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்க்கு வந்தவங்களுக்காக, போராட்டத்துக்கு வந்தவங்களுக்காக. அஃப்கோர்ஸ் நம்ம ஜல்லிக்கட்டு இஷ்யூக்கு கூட நிறைய வாட்டர் பாட்டில்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்ல. அந்த மாதிரி அப்ப இருந்த கடை யூனியன் பர்சன்ஸ், அந்த ஷாப் யூனியன் பர்சன்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. சோ அதுக்கு வந்து என்னன்னா, இது வந்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு தெரியக்கூடாது. என்ன தெரிஞ்சதுன்னா ப்ராப்ளம் ஆகும்ல. நீ சப்போர்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் ஆகுன்றதுனால எல்லாரும் ஆஸ் யூஷுவல் கஸ்டமர் மாதிரியே அவங்க சாப்பிடலாம் ஹோட்டல்ல, இல்ல ஏதாவது திங்ஸ் வாங்குறதா வாங்கலாம். பில் கவுண்டர்ல போய் பில் கொடுக்கும்போது இதை காந்தி கணக்குல எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லணும். சோ அப்படி சொன்னா காசு வாங்க மாட்டாங்க. ஸோ காந்தி காசு கொடுப்பாரான்னு பார்த்தா இல்ல. பிகாஸ் யூனியன் பர்சன்ஸ் அந்த ஷாப்கீப்பர் எல்லாருமே வந்து இட்ஸ் அ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதனால காந்தி கணக்குன்னு சொன்னா காசு வராதுன்றது இன்டைரக்டா அர்த்தம். பட் இது புரியாம நிறைய பேர் வந்து நம்ம அப்படி சொல்லுவோம். ஆனா ஒரு வாட்டி கூட நம்ம இந்த கொஸ்டின் கேட்டதே கிடையாது. ஏன் காந்தி கணக்குன்னு சொல்றோம்? அவர் என்ன அக்கௌண்ட் வச்சிருந்தாரா? இல்ல அவர் காசு தரமாட்டாரா? இல்ல காந்தி கணக்குல அக்கௌண்ட் இல்லாம ஜீரோவா இருந்தா நம்ம கேட்டதே கிடையாது. இதுக்கு மட்டும் இல்ல, நிறைய விஷயத்துக்கு இந்த மாதிரி அது எதனால நடக்குது என்னன்றது நம்ம கேட்டதே இல்லை. இந்த பாட்டை என்ன சொல்லுவோம்னா மிஸ்கம்யூனிகேஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு வீடியோ ஒன்று பிளே பண்றோம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். கார்ப்பரேட் மங்கீஸ் அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கு கைஸ். இது நிறைய கார்ப்பரேட் பீப்புள் ஒர்க் பண்ற பீப்புளுக்காக நாங்க வந்து ஆஃபீஸ் கார்ப்பரேட் பீப்புள் ஒர்க் பண்றவங்களுக்கு நாங்க இந்த ஸ்டோரியை சொல்லுவோம். ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஏன்ற கொஸ்டினே கேட்கறது இல்லை. இதுக்காக தான் எஸ்பெஷலா இந்த ஸ்டோரி சொல்லுவாங்க. என்ன ஆகுது, இது ரியலா நடந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது யூஎஸ்ல ஒரு ரிசர்ச் சென்டர்ல என்ன பண்ணாங்க, ஒரு கிளாஸ் கேஜ் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. கிளாஸ் கேஜ்ல மங்கி 5 மங்கீஸ் போட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மங்கியோட ABCDEE 5 மங்கீஸ் நம்ம வச்சுப்போம். ஓகேவா? அதுக்குள்ள இன்னொரு குட்டி கிளாஸ் கேஜ் ஃபுல்லாவே கிளாஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸோ தட் த ரிசர்ச் பர்சன் கேன் see what the monkeys are doing. மங்கீஸ் என்ன பண்ணுதுன்னு பாக்குறதுக்காக. ஸோ என்ன ஆகும், அதுல அந்த குட்டி கேஜுக்கு நடுவில் ஒரு சின்ன லேடர் வச்சு அது மேல வந்து பஞ்ச் ஆஃப் பனானாஸ் அவங்க ஹேங் பண்ணி வச்சிருந்தாங்க. வாழைப்பழம் தொங்க விட்டுருந்தாங்க. மங்கி என்ன பண்ணும், உடனே உடனே ஓடி போய் அந்த வாழைப்பழத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ரைட்? ஸோ என்ன ஆகுது, அந்த மங்கீஸ் வந்து ஒரே ஒரு மங்கி தான் அதுக்குள்ள போக முடியும். அந்த பெரிய கிளாஸ் கேஜ்க்குள்ள இருக்கிற ஒரு குட்டி கிளாஸ் கேஜ் ஒரு மங்கியால உள்ள போக முடியும். அந்த ஒரு மங்கி உள்ள போகும்போது ஆக்சுவலா மங்கீஸ்க்கு வந்து சில் வாட்டர் போட்டோம்னா ரொம்ப பயப்படும் மங்கீஸ். அது வந்து அதால அந்த சில் வாட்டரை ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்க மங்கீஸ்லாம் ரொம்ப வந்து குளிக்கிறதுலாம் பார்க்க முடியாது. சில் வாட்டர்னா மங்கீஸ் ரொம்ப பயப்படும். இட்ஸ் அ நேச்சர் திங். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, கோல்ட் வாட்டர் ஷவர் வந்து மத்த இருக்கிற 4 மங்கீஸ்க்கும் பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு மங்கி அந்த குட்டி கிளாஸ் கேஜ்க்கு போச்சுன்னா மிச்சம் இருக்கிற 4 மங்கிக்கும் என்ன பண்ணுவாங்க, கோல்ட் வாட்டர் ஷவர் பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. இந்த மங்கீஸ் ஒண்ணுமே புரியல. அதுக்குள்ள போனா நமக்கு கோல்ட் வாட்டர் ஷவர் வருது. உடனே போன மங்கியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வச்சிரும். திரும்ப இன்னொரு மங்கி போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஏ மங்கி போச்சு, உடனே மீதி இருக்கிற பிசிடிக்கு பனிஷ்மெண்ட். சரி ஏ வந்துருச்சு, அடுத்தது பி போதுனா திரும்ப மீதி இருக்கிறவங்களுக்கு பனிஷ்மெண்ட். என்ன ஆச்சு, ஓகே அப்பனா அதுக்குள்ள போய் அந்த பனானாவை எடுக்கக்கூடாதுன்னு இந்த 5 மங்கீஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்து ஒரு 2 நாள் 3 நாள்ல தெரிய வந்துரும் இல்லையா? அதுக்கப்புறம் பனானா அங்க வச்சாலும் இந்த 5 மங்கீஸை எடுக்கவே எடுக்காது. உடனே ரிசர்ச் பீப்புள் என்ன பண்ணாங்க, ஒரு மங்கி ஃபார் எக்ஸாம்பிள் ஏ மங்கியை எடுத்து வச்சுட்டு இன்னொரு மங்கியை உள்ள போடுறாங்க. 1ன்னு வச்சுப்போம், ஒன்னு அல்பபெட் ஒன்னு நியூமரிக்கலா வச்சுப்போம். 1 அப்படிங்கிற ஒரு மங்கியை உள்ள போடுறாங்க. அந்த மங்கிக்கு கதை தெரியாதுல்ல. உடனே அது என்ன பண்ணுது, ரொம்ப ஆசையா குடுகுடுன்னு உள்ள ஓடுது. ஐயா பனானா இருக்கு நம்ம சாப்பிடலாம் அப்படின்ட்டு.
உள்ள போகும்போது என்ன ஆகுது, மிச்சம் இருக்கிற 4 மங்கி BCDE 4 மங்கியும் புடிச்சு அடிச்சு இழுத்துட்டு கொண்டு வந்து இங்க வச்சிருது. ஏன்னே தெரியாது. அதுங்களுக்கு சொல்லவும் முடியாது. இந்த மாரி அங்க போனா எங்களுக்கு கோல்ட் வாட்டர் ஷவர் இருக்கும்னு. ஸோ அதே மாரி ஒரு ஒரு மங்கியா ரீப்ளேஸ் பண்றாங்க. எந்த மங்கி அங்க போனாலும் ரிமைனிங் இருக்கிற 4 மங்கி புடிச்சு கொண்டு வந்து வச்சிரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அந்த கோல்ட் வாட்டர் ஷவர் கத. ஸோ அந்த ஏபிசிடி இந்த 5 மங்கியும் 1, 2, 3, 4, 5ன்ற இன்னொரு நியூமரிக்கல் மங்கி மூலமா ரீப்ளேஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த புதுசா இருக்கிற இந்த 5 மங்கியும் ஒரு தடவை கூட கார்ப்பரேட் ஷவர் எக்ஸ்பீரியன்ஸ் கோல்ட் வாட்டர் ஷவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. அங்க போய் அந்த பனானாவை எடுத்தா டச் பண்ணா என்ன ஆகுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் ரிமைனிங் இருக்கிற 5 மங்கீஸ்க்கும் தெரியாது. ஏன்னா அந்த பழைய ஓல்டு மங்கீஸ் ஏபிசிடி வெளியில தூக்கியாச்சு. புதுசா 1, 2, 3, 4, 5 தான் நம்ம போட்டிருக்கோம். பட் ஸ்டில் அந்த மங்கீஸ் போய் அந்த பனானாவை எடுக்காது. ஸோ இப்போ என்ன பண்றாங்க, ஒன்னை தூக்கிட்டு A1 வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இன்னொரு மங்கி உள்ள போடுறாங்க. அது பனானா எடுக்க போச்சுன்னா திரும்ப 4 மங்கி போய் அடிக்குது. ஸோ இதனால என்னன்னா, என்னன்னே தெரியாம ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு நம்ம கூட ஒர்க் பண்றவங்களோ, இல்ல இதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்ததுன்னு சொன்னோம்னா, இத அப்படியே ஃபாலோ பண்றது. இதுதான் பல கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல நடக்குது. இந்த கதை பேரு கார்ப்பரேட் மங்கி ஸ்டோரி தான். ஸோ கார்ப்பரேட் பீப்புள்ஸ் எங்களோட டீமுக்கு எப்பவுமே இந்த கதையை சொல்லுவோம். எப்பவுமே எதனால எதுக்குன்ற கொஸ்டின் கேளுங்க, பட் கேட்கிற விதத்துல கேட்கணும் அத. அதுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சதுனா தான் அடுத்து நம்ம போக முடியும். ரைட்? ஸோ இந்த மாதிரி கார்ப்பரேட் மங்கிஸ், இந்த மங்கி மாதிரி கார்ப்பரேட் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்படி செஞ்சாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி செய்யாதீங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்தாங்க. இதுதான் இந்த கார்ப்பரேட் மங்கி ஸ்டோரி. ஓகே. இப்போ ஒரு சின்ன ஒரு வீடியோ ப்ளே பண்றோம். கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி தெரியும். இந்த கார்ப்பரேட் மங்கி ஸ்டோரியும் கம்யூனிகேஷன் தான். ஸோ அதுங்க வந்து தப்பான ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுங்க. உள்ள போகக்கூடாது. எதுக்குன்னே தெரியாம உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஓகே. இப்ப நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம திரும்ப பேசலாம். வணக்கம். I wish you a happy new year 2024. I am Dr. Salokkumar, Principal at Gojan School of Business and Technology. Updating recent trends in technologies. Why we need to update the trends in the technology. Increased efficiency and productivity will happens. நம்முடைய திறன் மேம்படும், உற்பத்தி திறன் அதிகமாகணும். போத் பர்சனல் லைஃப் as well as ப்ரொஃபஷனல் செட்டிங்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னா we have to update the latest technologies. Competition. The entire world is full of competitions. போட்டி தான். இந்த போட்டி வந்து ஆரோக்கியமான போட்டினா ரொம்ப நல்ல விஷயம். இந்த போட்டியில் வந்துட்டு நமக்கு அட்வான்டேஜ் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் தேவை அப்படின்னா we have to update to the latest technologies. Access to new opportunities. அணுகல். லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி an exploitation of emerging opportunities in various fields. It is possible by means of upgrading and updating the knowledge about the latest technology. ஆல்ரெடி நான் ஒரு கேரியரில் என்டர் ஆகிட்டேன். அந்த கேரியரில் எனக்கு அட்வான்ஸ்மெண்ட் தேவை அப்படின்னா வேலைவாய்ப்பு சந்தையில் அதிக மதிப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா those who are learning continuously and those who are developing the skills. And then innovation and creativity. புதுமை மற்றும் படைப்பாற்றல். ஏன் இது தேவை அப்படின்னா டெக்னாலஜி இஸ் த டிரைவர் ஆஃப் த இன்னோவேஷன். அதுதான் வழி நடத்தி சொல்லும். ஒரு சாரதி மாதிரி, ஒரு டிரைவர் மாதிரி. பெட்டர் பொசிஷன் டு சால்வ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். யூ கேன் ஃபைண்ட் சொல்யூஷன் ஃபார் த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். அது பர்சனலாகவும் இருக்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைனா சொசைட்டி ரிலேட்டடான காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு புதுமையான சொல்யூஷன்
with the creativity. It is possible by means of updating with the latest technologies. Enhanced communication and connectivity. கம்யூனிகேஷன்ன்றது இப்போ டே டு டே லைஃப்பில் நாம் கான்வர்சேஷன் பண்ணுறோம், லிசனிங் பண்ணுறோம், ஒரு டாக் கொடுக்குறோம். ஸோ என்ஹான்ஸ்ட் கம்யூனிகேஷனுக்கும் அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டிக்கும் மற்ற பீப்புளோட கனெக்ட் பண்ணுறது. ஸோ இன் ஆர்டர் டு ஹாவ் அ பெட்டர் கனெக்டிவிட்டி அண்ட் கொலாபரேஷன் போத் locally as well as globally, you have to update with the latest technology. Improved quality of life. மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை இன் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர், எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட். தென் அட்ரஸிங் குளோபல் சேலஞ்சஸ். The world is full of challenges like climate change, health care and poverty. By means of upgrading and updating with the latest technology, you can contribute to the solutions for the world challenges. And adaptation to change. தழுவல். டெக்னாலஜி சேஞ்ச் வந்து ரேப்பிடாக மாறிக்கிட்டே தான் இருக்குது. அது யாருக்காகவும் வெயிட் பண்ணுறதே கிடையாது. நம்ம பெட்டர் எக்யூப்ட் ஆகணும். பர்சனல் ஹேபிட்ஸ்லையும் சரி, ஒர்க் ப்ராக்டிசஸ்லையும் சரி, சொசைட்டியல் நார்ம்ஸ்லையும் சரி. அப்படின்ற பட்சத்தில் நாம் அப்டேட் ஆகணும் வித் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி. செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கூடவே த்ரெட்ஸ் associated with the cyber security measures and privacy practices is crucial. So you have to be very careful, cautious about the security and privacy. இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி எப்படிலாம் நம்ம அப்கிரேட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு சிந்திச்சு ஹெட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஆன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவனை தீராமை ஆர்க்கும் கயிறுன்றார். பருவத்தை பயிர் செய்கின்றாங்களே, அதே மாதிரி பருவத்தோடு நம்ம ஒட்டி வாழணும், நம்ம அப்டேட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும். அப்போ தான் நம்ம செல்வத்தை வந்து கட்டி காக்க முடியும்னு சொல்லிட்டு வள்ளுவரே சொல்கிறாரு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ சார் ஷேர் பண்ண மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்சஸ் படிக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சொல்றேன். லேர்னிங்கிறது நம்ம கூட வந்துகிட்டே தான் இருக்கும். டில் ஆர் டெத் வி ஷுட் லேர்ன் சம்திங், ரைட்? அதுதான் உண்மை. ஸோ இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்க்ரம் மாஸ்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு கால் பண்ணி சொன்னாரு, நான் ஒரு கோர்ஸ் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன், 1.5 lakhs ஃபீஸ் அதுக்கு. அவருக்கு 16+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்ல சேலரியில் நல்லா தான் இருக்கு. அப்படியே கூட கண்டினியூ பண்ணலாம். பட் எதுக்கு இப்போ கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா, வி நீட் டு அப்கிரேட் அவர் செல்ஃப், ரைட்? ஸோ அப்கிரேட் பண்ணாதான் அடுத்த லெவல் ப்ரொமோஷனோ இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கார்ப்பரேட் ப்ரொஃபஷனல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பேர் நிறைய பேர் இப்போ கோர்சஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவரே சொன்னார், அவர் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அடுத்த லெவல் ப்ரொமோஷனுக்கும் நம்மளோட நாலேஜை அப்கிரேட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. நாட் ஒன்லி இன் சாஃப்ட்வேர் ரிலேட்டட், ஐடி ரிலேட்டட் ப்ரொஃபஷன் தே ஆர் அப்கிரேட்டிங், தே ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரா கோர்ஸ். அந்த மாதிரிலாம் இல்லை, நிறைய ப்ரொஃபஷன்ல எக்ஸ்ட்ரா கோர்சஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. பிகாஸ் தட் ஹெல்ப்ஸ் தேம் அ லாட். ஈவன் இன் ஹெச்ஆர் ப்ரொஃபைல் நாங்களே கூட நிறைய கோர்சஸ் ஹெச்ஆர் ரிலேட்டடாக நாங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம் த்ரூ அவுட் ஆர் கேரியர். யாரெல்லாம் படிக்கலையோ அவங்க அதே ஸ்டேஜ்ல நின்றுடுவாங்க, புதுசா எதுவும் கத்துக்க மாட்டாங்க. படிச்சுட்டு இருக்கிறவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜ் போவாங்க. ஒன் மோர் திங், நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ற இடத்துல அந்த கோர்ஸ் எடுக்கிறவங்க மூலமா இல்ல அந்த இடத்துல கூட உங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியோ கிடைக்கலாம். புது புது கான்டாக்ட்ஸ், புது புது நெட்வொர்க்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், நீங்க ஏதாவது உங்களுக்கு டவுட், என்கொயரிஸ் அது ஏதாவது பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நம்ம கீழே அந்த ஸ்லைடுக்கு கீழே வந்து ஒரு நம்பர்ஸ், நாங்கள் ஃபோன் நம்பர்ஸ் வந்து ஹெட்டா காலேஜ் மூலமா ஃபோன் நம்பர்ஸ் போடுறோம். ஸோ அந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்க. ஸோ நம்பர்ஸ் நாங்கள் அதுக்கப்புறமும் கிளாஸ் முடியும் போதும் ஃபிளாஷ் பண்றோம், இல்லை இப்போவே கூட ஃபிளாஷ் பண்ண சொல்கிறேன் நான். ஸோ அந்த நம்பர்ஸ்க்கு வரைக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களோட குவரீஸை கேளுங்க. அண்ட் ஹோப் நிறைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்கனாலும் அந்த பர்டிகுலர் நம்பர்லேருந்து, இப்போ நம்பர் டிஸ்பிளே ஆகுது இல்லையா, அப்படியே உங்களோட ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க.
ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த 4 நம்பரையுமே சேவ் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4 அப்படின்னுட்டு காலேஜ் நேம் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ஸ்லேருந்து கால் வந்ததுன்னா, என்கொயரிஸ் வந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். நீங்க இது இது எல்லாம் இந்த 4மே வாட்ஸ்அப் நம்பரும் கூட. ஸோ இன்கேஸ் நீங்க ஏதாவதுனா கூட நீங்க வாட்ஸ்அப்லயும் நீங்க கேட்கலாம். இஸ் இட் கிளியர் ரைட்? ஓகே. ஸோ இப்போ சார் தேவ் சார் செஷன் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதுக்கு முன்னாடி நேத்து சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு இது சொல்லிடுறேன். அதோட சஸ்பென்ஸ் என்னங்கிறது நம்ம கிளாஸ் செஷன் முடிஞ்ச பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் டைம் ஆயிடுச்சு, ஸோ ரொம்ப டைம் லேட் நைட் ஆயிடுதுன்னு போது நாளைக்கு செஷன்ல நான் உங்களுக்கு அதை டிஸ்க்ளோஸ் பண்றேன். இதையே இப்போ கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு தான் எங்க ஆஃபீஸ்ல இருந்து கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. இப்போ கிறிஸ்மஸ் வந்ததுல டிசம்பர் 25th. ஸோ நாங்கள் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணோம். இப்போதான் அதை கிளியர் அவுட் பண்ணோம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படிங்கிறது எதுக்காக நான் வைக்கிறாங்க? ஸோ ஜீசஸ் கிறிஸ்ட் அவர் பிறந்ததுனால தான் அன்னைக்கு அவரோட பர்த்டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டேட் வச்சு செலிப்ரேட் பண்றதுனால தான் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம். எல்லா இடத்துலயும் நீங்க பார்த்திருப்பீங்க, கடையில, ஆஃபீஸ்ல, காலேஜ்ல, ஸ்கூல்ல கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும். ஈவன் என்னோட பொண்ணு குட்டி சார்ட் வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீ செஞ்சு கொண்டு வந்தாங்க. அவங்க ஸ்கூல்ல வந்து இது ஒரு ஒர்க்கா கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. எதுக்காக கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்க ஜீசஸ் பர்த்டே அன்னைக்கு? யாருக்காவது தெரியுமா? எஸ், நோ, கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு வைக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத யோசிங்க. எண்ட் ஆஃப் த செஷன் நான் ஷேர் பண்றேன். பட் யாருக்காவது தெரியுமா? எனி கமெண்ட்? எஸ், நோ? நோ, தெரியாது. இது வரைக்கும் நம்ம நோ. பாத்தீங்களா? அப்ப கார்ப்பரேட் மங்கிஸ் நம்ம தான்ல, தெரியாமலே ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எதனால சாண்டா வந்து ரெட் கலர் ட்ரெஸ் மட்டும் போட்டிருக்காரு? அவருக்கு ரெட் கலர் தான் ரொம்ப பிடிக்குமா? ரெட் வித் ஒயிட் காம்போ தான் ரொம்ப பிடிக்குமா? ஏன் கிரீன் போடக்கூடாது? ஐ திங்க் நார்னியா படத்துல சாண்டா வந்து கிரீன் வித் ஒயிட் காம்போல தான் போட்டிருப்பாரு. ப்ளூ வித் ஒயிட் காம்போ போடலாம், எனிதிங் போடலாம்ல. ஏன் ரெட் கலர் மட்டும் போடுறாரு? சந்தோஷ்குமார் போட்டிருக்காரு. தட்ஸ் அ கான்ஸ்பிரசி. லைக் ரெட் கலர் வந்து கொக்கோ கோலா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. தட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ கம்யூனிகேஷன். எவ்வளவு பவர்ஃபுல் கம்யூனிகேஷன் பாருங்க. ரொம்ப ரொம்ப முன்னாடி இது வந்து கான்ஸ்பிரசி தான். ஓகே, உடனே ப்ரூஃப் தேடி போகாதீங்க. இட்ஸ் அ கான்ஸ்பிரசி. ஸோ ரொம்ப நாள் முன்னாடி கொக்கோ கோலா வந்து அவங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணும்போது அவங்களோட கொக்கோ கோலா கலர், அந்த லோகோ கலர் ரெட் வித் ஒயிட் தானே. ஸோ அந்த இதில் ட்ரெஸ் பண்ணிட்டு, சாண்டா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கே போற வரவங்க எல்லாருக்கும் வந்து கொக்கோ கோலா அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதனால தான் ரெட் கலர்ல போட்டிருந்தாங்க. அது அப்படியே அது என்ன ஆச்சு, அப்படியே ஃபாலோ ஆகி இப்போ வரைக்கும் சாண்டானாலே நம்ம ரெட் வித் ஒயிட் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். தட்ஸ் வாட்ஸ் த பவர் ஆஃப் கம்யூனிகேஷன். இது ஒரு கான்ஸ்பிரசி தான். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வி ஆர் நாட் ஷோர் அபவுட் இட். பட் எனவே இது கொஞ்சம் அக்செப்டபிளா தான் இருக்கு. ஏன்னா ரெட் வித் ஒயிட் தான் நிறைய பேர் போடுறோம், ரைட்? அண்ட் இப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கதையை தேவ் சார் கிளாஸ் முடிஞ்ச பிறகு நான் சொல்றேன். சம்பந்தமே இல்லாம ஜீசஸ் கிறிஸ்ட் அன்னைக்கு எதுக்கு நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம்? இது வரைக்கும் யாரும் அதை யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனா நம்ம ஆஃபீஸ்ல, காலேஜஸ்ல, ஸ்ட்ரீட்ல, கடைகள்ல கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்ததை நம்ம பார்த்திருப்போம், ரைட்? ஓகே, இப்போ செஷன் சார் ஸ்டார்ட் பண்ணட்டும். எண்ட் ஆஃப் த செஷன் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ சீக்ரெட்டை நான் ரிவீல் பண்றேன். ஓகே, கிளாஸ் நல்லா அட்டென்டிவா அட்டன் பண்ணுங்க. என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அது அது அதுக்கு உடனே உடனே சார் கிட்ட கேளுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆஃப்டர் த கிளாஸ் நம்ம மீட் பண்ணலாம். Hey guys, good evening. Good evening, sir. Good evening, sir. Guys, it's our fourth day, right? So, இது வரைக்கும் நம்ம என்ன தான் பார்த்தோம்? இன்னும் ஒரு கிளாஸ் வீடியோ நிறைய பேர் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. Okay, good. Good evening all. Thank you for your wishes. Basic of HTML, CSS and Bootstrap. Yes, Aisha, you're right.
Great. CSS little bit bootstrap. Login page. Yes, Santosh, awesome. Okay, so இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாரும் அவளுடன் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜாவாஸ்கிரிப்ட். Okay, so it's more likely like 30% of theory and நம்ம இன்னைக்கு நிறைய கோட் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து டேக் யூர் லேப்டாப், ஓப்பன் யூர் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ஸ், எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. ஓகே, ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ 2 minutes. ஸோ எல்லாரும் உங்கள் செட்டப்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் செட்டட் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போடுங்க. ஸோ ஐ ஸ்டார்ட் த செஷன் டுடே. ஓ கிரேட், ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்கப்பா. Okay guys, so what is JavaScript? What is JavaScript and கேட்டா எதுவும் ரிப்ளை வரல. Script language, yes of course that it's a script language. எனக்கு மோர் லைக்லி சிம்பிளா சொல்லுங்க. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் லைக் ரொம்ப ப்ரோக்ராமிங் டீப்பாலாம் போகாதீங்க. வாட் இஸ் JavaScript சிம்பிளா? இப்போ எப்படி HTML used for building web structure, CSS for giving a color, painting, things like that. JavaScript எதுக்காக? Yes, of course. Functionality. Great, Ramya. Quick respond. Action வச்சுக்கலாம். Action perform. Yes, you're right. Okay. ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு ஃபேஸ் தான் தெரியும். ஓகேவா? ஸோ நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு வரும்போது HTML, CSS, Bootstrap, JavaScript and React.js அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். ஓகே, JavaScript not only using for front end, it have another thing, it have another face, it have another powerful face. ஓகே, சிங்கத்துக்கு இன்னொரு முகம் இருக்குடா, அது மாதிரி வந்து ஜாவாஸ்கிரிப்டுக்கு இன்னொரு முகம் இருக்கு. ஓகே, we can able to use the JavaScript as a back-end programming language with the help of Node.js framework. Yes, of course, you're right. ஸோ இப்போ வந்து ஒரு சி ப்ரோக்ராமிங் இருக்கு, சி ப்ரோக்ராம் இருக்கு, இல்லை ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு ஜாவா ப்ரோக்ராம் இருக்கு, C++, C#, இந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு கம்பைலர்னு ஒருத்தன் இருப்பான். ஓகே, வேர் அங்கதான் உங்களோட மிஷின் ரீடபிள் ஃபார்ம் ஆஃப் கோட் வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்ம் ஆஃப் கோட் வந்து மிஷின் ரீடபிள் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகும். விச் மீன்ஸ் பிரிண்ட் ஆஃப் ஹெலோ வேர்ல்ட் அப்படின்னு அடிக்கிறீங்க அப்படின்னா கம்பைல் ஆச்சு அப்படின்னா 0s and 1s கன்வெர்ட் ஆகும். ஸோ இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு காமனான விஷயம், கம்பைலேஷன். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் எங்க கம்பைல் ஆகும்? Use your chat box, guys. I'm keep on looking on it. I repeat the question. Great. Okay, make it simple. JavaScript வந்து நம்மளோட browserல தான் கம்பைல் ஆகும். ஓகே, I'm just grabbing my browser. Yes, Nandini, you're great. You're right. Opening up. Wait a minute, guys. I'm just setting up things. Okay. So Chromeல ஓபன் எல்லாரும் உங்களோட Chrome ஓபன் பண்ணுங்க. ஓகே, Chrome ஓபன் பண்ணிட்டு just give a right click on your mouse. You can able to see show the error in console, sir. Yes, we can able to log our errors and execution statement in console ma. That's great point. Okay, just Chrome open பண்ணுங்க. Chrome open பண்ணிட்டு right click பண்ணுங்க. You get an option called inspect. Just click on it. Developer console open ஆகும். ஓகே, இந்த டெவலப்பர் கன்சோல் எதுக்காக அப்படின்னா லைக் இங்க இருக்க HTML, இந்த பேஜ்ல இருக்க HTML கண்டென்ட்டை
ஆன் த ஃப்ளோவை மாடிஃபை பண்ணுறதுக்காக we can able to use this. ஓகே, இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சர்ச் பாக்ஸ் இருக்கா, ஒரு சின்ன டெமோ ஒன்று கொடுக்குறேன். இந்த இடத்துல சர்ச் பாக்ஸ் இருக்கு, நான் இங்கே ஆன் கிளிக் பண்ணிட்டேன். ஆன் கிளிக் பண்ணிட்டு what I'm going to do, இங்கே பிளேஸ் ஹோல்டரில் ஹீட்டா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு நான் போட்டு சர்ச் கொடுத்தேன்னா இந்த பிளேஸ் ஹோல்டர் இங்கே மாறிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஏமா ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து HTML திங்ஸை we can able to inspect here. ஓகே, அதுதான் இந்த ரெஸ்பான்சிவ் which means இந்த கன்சோலோட யூசேஜ். ஓகே, இந்த கன்சோலோட டைமென்ஷன்ஸ் அண்ட் இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கம் ஹியர். ஓகே, டாக் இட் டவுன், இதை நல்லா புல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ கெட் அன் ஆப்ஷன் கால் கன்சோல். இதுதான் கன்சோல் விண்டோ. ஓகே, யூஸ்வலாக வந்து நான் சொன்னல ஜாவா ஸ்கிரிப்ட் எங்கே ரன் ஆகும் அப்படின்னா ப்ரௌசரில் தான் ரன் ஆகும். ஓகே, இதுதான் அந்த கன்சோல். ஸோ இது எங்கே வந்து இன்டகிரேட் ஆயிருக்கும் அப்படின்னா குரோமோட V8 இன்ஜின். எல்லாருமே உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள்ஸ் V8 இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஜஸ்ட் போஸ் யர் ரெஸ்பான்ஸ், அது என்னன்னு பார்த்துட்டு நீங்களே ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. I'm just opening the chat box. Google V8 engine. இங்கே தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து ஒரு என்ன சொல்ல இண்டஸ்ட்ரியில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து மட்டும் நிறைய பேர் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் ரிவீலிங் த சீக்ரெட். நோட் இட் டவுன். கூகுள்ஸ் V8 engine, ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின், ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலர்னு கூட சொல்லலாமா? ஆக்சுவலி வாட் இஸ் your நேம் 21RCS07? Okay, so I'm just start coding it. Okay, so இப்போ வந்து நம்ம HTMLக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணுவோம். விஷுவல் ஸ்டுடியோ கோட்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் will create a file, folder, things like that, right? So what I'm going to do, I'm going to create a day 4 HTML பேஜ். ஓகே, ஸோ அதுக்காக நான் day 4 அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலில் இப்போதைக்கு எந்த டேட்டாவுமே இல்லை. We are going to practice JavaScript now. Okay, so I'm just closing all the things which is opened. So என் ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுதா? Vasan, okay Vasan, great, thank you. Yes, so I have created a HTML page. What I'm going to do, நான் வந்து doc type போட்டு எல்லாத்தையும் create பண்ணிக்கிறேன். Okay, so create பண்ணிட்டு h1 tagல low we are going see JavaScript. I'm just saving it and running it. Oops, it's starting. Yes, so இங்க வந்து I got a text correct-ஆ இதை grab பண்ணி வச்சுருவோமா? Grab it. Okay, so I'm just shrinking here. இப்போ நான் HTML கண்டென்ட்ல நான் கண்டென்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு பேராகிராஃப் டாக் ஓப்பன் பண்றேன். இதுல வந்து ஒரு ஐடி கொடுத்துட்டு மேஜிக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடி கொடுத்துருக்கிறேன். ஓகே, நான் what I'm going to do, இப்போ இந்த பேராகிராஃப் டாக்ல நான் எதுவுமே கொடுக்கல. இப்போ நான் டேட்டாவை கொடுத்துட்டு சேவ் பண்ணனா எனக்கு இந்த டேட்டா இங்கே வருது. ஓகேவா, இங்கே நான் என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கணும் அந்த டெக்ஸ்ட் இங்கே வந்திருக்கு. இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்லாம் எடுத்துட்டேன், பட் எனக்கு இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் ரைட் ஆகணும். ஓகே, இந்த p tagல. So what I'm going to do, I'm going to grab a script. ஒரு JavaScript கோட் பண்ணணும் அப்படின்னா the JavaScript must be enclosed with script tag. ஓகேவா, ஸோ இந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சுன்னா தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இனிஷியலி நான் வந்து லைக் ப்ரோக்ராமேட்டிக்கலாக போயிட்டுறேன். அதுக்கப்புறம் ஐ எம் ஜஸ்ட் டச் பேசிங் வியூ வித் த தியரிட்டிக்கல் திங்ஸ் அண்ட் ஆல். ஓகே, ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ, நான் இந்த பேராகிராஃப் டேக்ல ஃபுல் ஸ்டாக் ஃப்ரீ
workshop அப்படின்னு நான் print பண்ண போறேன். ஓகேவா? with the help of JavaScript. So we have this. Oh my god. Mute பண்ணி tired. Okay. I'm going to implement a JavaScript DOM. யாராச்சும் Chromeல போயிட்டு JavaScript DOM அப்படின்னு போடுங்க. DOM. What is the full form of DOM அப்படின்னு போடுங்க. Okay. I'm just waiting for your response. Document object model. Yes, that's great. Great guys. Okay. இந்த document object modelக்கு என்ன power இருக்கு அப்படின்னா it can able to change all the attributes, okay, hyperlinks, அப்புறம் properties of HTML tag மொத்தமாவே மாத்திரும். Let's say for example, இப்போ நான் என்ன பண்றேன்னா I'm gonna have a JavaScript DOM initiate பண்றதுக்கு document dot get element by id, which means what I'm doing document அப்படின்றது என் keyword. இந்த keyword என்ன பண்ணும் அப்படின்னா என் JavaScript DOM initialize பண்ணும். Initialize means call பண்ணும். ஓகேவா? கால் பண்ணிட்டு இப்போ எந்த இடத்த நான் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த இடத்துல ஐ வில் பாஸ் அன் ஐடி. ஸோ அதுக்கு தான் இங்கே நான் மேஜிக் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஐடி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிராபிங் த ஐடி ஹியர். ஓகே, ஐடி எடுத்து போட்டுட்டேன். இப்போ இன்னர் HTML அப்படின்னு சொல்லிட்டு தெர் இஸ் அ மெத்தட். ஓகே, இந்த இன்னர் HTML நம்ம என்ன கொடுத்தாலுமே அது போயிட்டு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிரும். ஓகே, இது உள்ள பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ, ஃப்ரீ 6 days stack web development stack. Okay, so I'm just saving this. See, நான் இங்க கண்டென்ட்டே கொடுக்கல. ஓகே, ஆனா I'm getting this. எப்படி வந்திருக்கு? இந்த ஐடிக்கு இங்க இருக்க ஐடிக்கு, ஓகே, இங்க இருக்க ஐடிக்கு நான் ஜாவாஸ்கிரிப்ட் DOM இனிஷியேட் பண்ணி இந்த ஐடிக்கு நீ இந்த டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகே, ஹவு மெனி கைஸ் இதெல்லாம் புரிஞ்சுதா? இது வரையும் கிளியரா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கிளியரா? ஒரு ரெஸ்பான்ஸ் தானே? ஓ மை காட், ஒன் டைம் சொல்லுங்க, கண்டிப்பா சொல்றேன். See, JavaScript is nothing but a normal programming language. நம்ம எப்படி C++லாம் படிச்சோமோ அது மாதிரி JavaScriptம் ஒரு லாங்குவேஜ். பட் இதோட சின்டெக்ஸ் அண்ட் யூசபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, we don't need any kind of specific IDE things like that. ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிள். JavaScript ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இனிஷியலாக வந்து நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு மாடியூல் இருக்கு, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். நம்ம வந்து நேற்று என்ன பண்ணும், HTML CSS bootstrap வச்சு we have created a form. கரெக்டா? இப்போ அந்த ஃபார்ம் எல்லாமே வந்து எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் இல்லாமல் ஸ்டாட்டிக்காக இருக்கும். நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஒன்றுமே வராதுல்ல. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் டைனமிக்கா கன்வெர்ட் பண்ண போறோம். அதுல வேலிடேஷன் ஆட் பண்ண போறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு பண்ணலாம். இது ரியல் டைமா பார்க்கணும்னா ஜாவாஸ்கிரிப்ட் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து 10 டிஜிட்ஸ் ஃபோன் நம்பர் போடுற இடத்துல நீங்க 11 டிஜிட் போட்டீங்கன்னா அது வந்து ஒரு எரர் த்ரோ ஷோ பண்ணும். ஓகே, இது வந்து அவுட் ஆஃப் த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நீங்க வந்து ஃபார்மை ஃபில் பண்ணும்போது ரெக்வைர்ட் ஃபீல்டை விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு எரர் த்ரோ பண்ணும். இந்த மாதிரி இந்த ஃபீல்டு வந்து எம்டியா இருக்கு, நீங்க இதை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எரர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் பண்றதுக்காக we are using JavaScript. ஏதோ ஒரு ஆக்ஷன், ஏதோ ஒரு மொமெண்ட், ஏதோ ஒரு சேஞ்சஸை காட்டுறதுக்காக we are using JavaScript. ஓகே, ஸோ ஹோப் இப்போ கிளியர் நினைக்கிறேன். சார் இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ பேராகிராஃப் மட்டும் ஃபுல் டிசைன் யூஸ் பண்ணுவாங்க. எஸ், we can able to do all the things. See, இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னர் HTML நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னர் HTML is a kind of property. What I'm going to do, document.getElementById. இப்போ நான் அதோட CSS ப்ராப்பர்ட்டியும் நான் சேஞ்ச் பண்றேன் பாருங்க. ஓகே, with the help of document நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். all we need is creative thinking. okay, style dot font family or font size. Just increasing the font size. Font size equals to double quotations of 50 pixels. Closing it, saving it.
see that's all. Chromeல output எப்படி வருது அது because I have installed the what to say live server அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்கேன். இது பேசிக்கலி ஒரு HTML பேஜ். ஓகே, HTML பேஜ்ல I have concluded, I have enclosed the script here. So அதனால வந்து I can get the output in Chrome. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேசிக்காக போவோம். ஓகே, வேரியபிள்ஸ்னா என்ன, வாட் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ யூஸ்வலாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் என்னென்னலாம் பார்ப்பீங்க நீங்கள். இப்போ லெட்ஸே சி எடுத்தீங்கன்னா சியில் என்னென்ன இருக்கும், வேரியபிள் அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கும், ஜஸ்ட் சொல்லுங்க பார்ப்போம். Use the chat box, guys. Let's test your intelligence. Variable, great, awesome. Data type, absolutely great. More inputs, guys. Come on. Functions, absolutely. Operators, yes, of course. Keywords, object, yes. Next, identifiers. Pretty cool, man. Next. Oops. Yes, oops. Object oriented programming language. Control statement. Hey, what is control statement, guys? What is control statement? Yes, looping. Good. Branching. Whoa. I can able to see a lot of techies here. Okay, so I don't want to else statement, condition statement. Okay, guys. Scope, of course. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் எப்படி நம்ம சிஎஸ்எஸ்ல இன்டர்னல் சிஎஸ்எஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் இருந்துச்சோ அதே மாதிரி we gonna put an external script. ஓகேவா, external script ஆட் பண்றதுக்காக what I'm going to do, I'm gonna create another file. ஓகே, என்ன போடலாம் பேரு, ஸ்கிரிப்ட் போடுவோமா, my script .js அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் வைக்கணும். ஓகே, HTMLக்கு .html வரணும், JSக்கு .js வரணும். Sir, my command is showing the yes, of course. Okay, so I'm just opening it. Okay, what I'm going to do, I'm going to grab the code which I created here. Okay, நான் அதை எடுத்துட்டு போயிட்டு என்னோட எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ல எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட்ல போட்டுறேன். External JavaScript would require this. Okay, இப்போ நம்ம எப்படி சிஎஸ்எஸ்ல வந்து லிங்க் பண்ணுமோ, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் HTML பேஜ் கூட லிங்க் பண்ணுமோ அதே மாதிரி what I'm going to do, I'm going to link the things here. Okay, நான் அதை சேவ் பண்றேன், எனக்கு எதுவுமே அவுட்புட் வராது, எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஓகே, பிகாஸ் இங்க வந்து ஸ்கிரிப்டே இல்லை. Now I'm going to add my script. So script src // into it's a directory control. It will help you to identify where your files have been located in this specific folder. Okay, the // so currently I've created my script.js, right? So adha indha இடத்துல call பண்ணிக்கிறேன். Okay, that's all. See, now it's working. Please show me the text fully. Yes, I'll show you. Wait a minute. Okay, இது ஒண்ணுமே இல்லை, லைக் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, இந்த ஐடியை நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். ஓகே, what I'm going to do, I'm going to have something better. Okay, so first let's jump in. Okay, ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம் என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ பேசிக்ல இருந்து வரேன். லெட்ஸ் கிரியேட் அ வேரியபிள். creating a variable. எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல C++, C#, ஜாவா, பைத்தான்ல வந்து பைத்தான் விட்டுருங்க, பைத்தான் இஸ் நியூ லெவல் லாங்குவேஜ், ஸோ அதனால அதை விட்டுருங்க.
இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெசிஃபை யோர் டேட்டா டைப்ஸ். ஓகே, இதுவும் பைத்தானும் சிமிலராக தான் இருக்கும். இங்கே வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, யூ கேன் ஏபிள் டு யூஸ் வேர் இல்லைனா லெட். ஓகேவா? இந்த வேர்னா என்னன்னா, இட்ஸ் அ சேஞ்சிங் வேல்யூ தான் வேர்ன்னு சொல்லுவாங்க. சேஞ்சிங் வேல்யூஸ்க்கு வேர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்டாட்டிக்கான வேல்யூஸ்க்கு நம்ம வந்து we use literals. Okay, so what I'm going to do, I'm gonna create a variable called என்ன வைக்கலாம், username. Okay, இது stringனால I'm just putting two quotations. Okay, so Dev வச்சுட்டேன். What I'm going to do, I'm gonna print this in my console window. இப்போ கன்சோல் விண்டோ இதுக்காக அப்படின்னா Sir, உங்க one எரர் note. லாக் பண்ணிக்கலாம். Oops. Who's that? Oops. Guys, I'll what to say? I'll clear all your doubts. Give me some times. I just want to cover all the things. So what I'm going to do, I have created a variable. நான் இந்த வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ பிரிண்ட் பண்றதுக்காக யூசர் நேம் இங்க கிரியேட் பண்ண வேரியபிளை நான் வந்து console.logல சென்ட் பண்றேன். I'm just saving it. So எல்லாரும் என் கன்சோல் விண்டோ மட்டும் பாருங்க. You get the output here. So see, so I have created a variable. Okay, இந்த வேரியபிளை நான் இங்க கால் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அகெயின் இப்போ யூசர் நேம் ஈக்குவல்ஸ் டு காப்பி, நான் சேவ் பண்றேன். இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா, நான் ஃபர்ஸ்ட் தேவன் கிரியேட் பண்ணேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த இடத்துல தேவன் பிரிண்ட் ஆச்சு. அகெயின் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த யூசர் நேம் நான் திரும்பி ரீநேம் பண்ணியிருக்கேன் காப்பி வேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்பீக்கிங் அபவுட் வேரியபிள், வாட் இஸ் வேரியபிள் கைஸ்? வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்றாங்க? What is variable? Someone scribbling on it. Store data, of course. Who's doing this kind of work? Different type of data, storing different type of data. Yeah, Santosh, yeah, you're right, man. Storing values. Yes, Ramya, you're right. So let's make it simple, guys. Variable is nothing but a box. Okay, ஒரு உங்க கிச்சன்ல இருக்க ஏதா உப்பு டப்பா மாதிரி. ஓகே, உப்பு டப்பா, சுகர் பாக்ஸ், அது மாதிரி ஒரு கண்டெய்னர், ஜஸ்ட் கண்டெய்னர். எப்படி நீங்க வந்து அந்த பாக்ஸ் மேல வந்து சால்ட் சுகர்னு ஸ்டிக்கர்ல பேஸ்ட் பண்ணிருப்பீங்களோ, தட் இஸ் கால்ட் யுவர் வேரியபிள் நேம். ஓகே, வேரியபிளோட ஜென்ரல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நீங்க கொடுக்குற டேட்டாவை அது உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எப்பப்பெல்லாம் அந்த வேரியபிள் கால் ஆகுதோ அப்போ வந்து உள்ள இருந்து அதை ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டா கொடுத்துரும். ஓகே, லைக் டெம்பரரி ஸ்டோர். எஸ், அஃப்கோர்ஸ். ஸோ சி, ஸோ இந்த இடத்துல நான் வந்து வேர் அப்படின்றது கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து டார்க் ப்ளூல இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுதான் என்னோட அந்த ஸ்டிக்கர் சொன்னல, சால்ட் அப்படின்ற ஸ்டிக்கர். ஸோ இட்ஸ் அ வேரியபிள் நேம். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் அதுக்கு பாஸ் பண்றேன் டேட்டாவை, இது உள்ள தேவன் வச்சுக்கோ அப்படின்ட்டு. இப்போ நான் வேர்ன்னு போட்டு கிரியேட் பண்ணும்போது என் டேட்டா மாறுச்சு. ஓகே, வாட் இஃப் ஐ யூஸ் லெட் first name equals Dev console.log first name, saving it. இந்த இடத்துல எனக்கு தேவன் வந்திருக்கா. இப்போ what I'm going to do, I'm gonna try to change this. Dev so it's okay. So இந்த இடத்துல வந்து what we need to do, constant ஆட் பண்ணும் அப்படின்னா இது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளா இருக்கும். ஓகே, I thought இங்க இதோட ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, ஸோ வேரியபிள் இஸ் ஃபைன். ஐ திங்க் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு,
if condition, if data, if condition, attributes, DOM objects. Okay. Just grabbing my things. Wait a minute. Okay. Boom. Okay, guys. So as we already seen, variable வந்து it's a kind of temporarily data store பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கான ஒரு container மாதிரி. Okay. We can able to do that with two. One, let இல்ல constant keyword. Let na it's a variable, like where and let will be the same and constant will be the static value. Example, let age is equal to 30. Usually நம்ம என்ன பண்ணுவோம்னா C, C++ இந்த மாதிரி வந்து high level programming languageல we will mention string வேரியபிள் நேம் ஈக்குவல் டு டேட்டா கொடுக்கும். ஸோ டேட்டா டைப் கொடுத்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். பட் ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தன் அந்த மாதிரி அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்குலாம் we don't want to give that. ஓகே, இது ஆட்டோமேட்டிக்கலி இது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ஆட்டோமேட்டிக்கலி ரெகனைஸ் பண்ணிக்கும். ஓகே, தட் இஸ் ஸ்ட்ரிங், தட் இஸ் நம்பர், தட் இஸ் அ ஃப்ளோ, தட் இஸ் அ பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக மென்ஷன் பண்ணிக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டேட்டா டைப்ஸ் விச் இஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். நம்பர்ஸ், நம்பர்ல வந்து இது ஜென்ரலா எந்த நம்பர் வந்தாலுமே அது நம்பரை தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இட் மைட் பி ஹோல் நம்பர் ஆர் ஃப்ளோட், எதுவாக வந்தாலும் அது நம்பரை தான் கன்சிடர் பண்ணிக்கும். அண்ட் ஸ்ட்ரிங் அது உங்களுக்கே தெரியும். பூலியன் வந்து 0s and 1s ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அரேஸ் யூ ஆல்ரெடி நோ அபவுட் இட். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்னா கீ வேல்யூ பேர்ல இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆப்ஜெக்ட். ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாமே ஜென்ரலாக பார்க்கறது தான், லைக் ப்ளஸ் ஆப்ரேட்டர், மைனஸ் ஆப்ரேட்டர், ஸ்டார் ஆப்ரேட்டர், ஸ்லாஷ், டிவைடு. ஓகே, இது கம்பேரிஷன் ஆப்ரேட்டர், நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, அது மாதிரி வரும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல அண்ட் ஆர் நாட் இதெல்லாமே இருக்கும். ஓகே, வேர் கான்ஸ்டன்ட் லெட். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோஸ். வாட் இஸ் கண்ட்ரோல் ஃப்ளோஸ்? ஒரு என்ன சொல்ல, ஒரு ப்ராசஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஓகே, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஹைவே இருக்கு. ஹைவேல ரோட் ரொம்ப கிளியரா இருக்கு. ஓகே, சிக்னல்லாம் எதுவுமே இல்லை, அது பாட்டுட்டு போயிட்டே இருக்கு. எல்லா வண்டியும் கான்ஸ்டன்டான ஸ்பீட்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. சடனா அந்த இடத்துல வந்து ஒரு டிசாஸ்டர், ஒரு லாரி வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு சடனா அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. வாட் வில் ஹேப்பன்? It will automatically block all the things. Repeat or continue with the yes, of course. ஸோ நான் சொல்றேன். ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த மொத்த என்டையர் லேனும் வந்து இட் காட் கொலாப்ஸ்ல. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ், ஒரு ஃப்ளோல ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு அப்படின்னும் போது அது திடீர்னு பிரேக் ஆகுது. இல்ல வந்து oh my god, what's that? ஓகே, எஸ் சந்தோஷ். ஸோ ஒரு ப்ராசஸ், ஒரு லேன் இருக்கு, ஒரு என்ன சொல்ல, ஹைவேஸ் இருக்கு. அந்த ஹைவேஸ்ல வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் போயிட்டே இருக்கு. சடனா ஒரு வெஹிக்கிள்க்கு ஏதோ ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு அந்த வெஹிக்கிள் ஸ்டாப் ஆயிருது, ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆகி. வாட் வில் ஹேப்பன் டு தட் ரோட்? ஸோ அங்க இருக்க அந்த லேன்ல போற எல்லா வண்டியும் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டா, கொலாப்ஸ்டா, அங்கேயே ஸ்டக் ஆகி ஃபுல்லா டிராஃபிக்கா நிற்கும். கரெக்டா? இந்த மாதிரி ஒரு ஃப்ளோல ஒரு ப்ராசஸ் நடக்குது, இல்லை ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது சடனா ஒரு பிரேக், இல்லை வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். இந்த மாதிரி பிஸ்னஸ் லாஜிக், பிஸ்னஸ் ஃப்ளோஸ்லாம் யூஸ் பண்றது தான் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோஸ். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ வந்து நீங்க எல்லாமே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றீங்க, ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்க. ஓகே, சடனா உங்க மேனேஜர் வராரு. ஓகே, மேனேஜர் வந்துட்டு உங்ககிட்ட வந்து ஒரு டேட்டா தராரு. அந்த டேட்டா வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் டேட்டா. ஓகே, லெட்ஸ் சே ஸ்ட்ரிங் கூட வேண்டாம், ஒரு எக்ஸல் டேட்டா. ஓகேவா? எக்ஸல் ஃபைல்ல இருக்க டேட்டா, அதுல மொத்தம் 4 மில்லியன் என்ட்ரிஸ் இருக்கு, 4 மில்லியன் ரோஸ் இருக்கு. ஓகேவா? உங்களை என்ன சொல்ல சொல்றாருன்னா, என்ன பண்ண சொல்றாருன்னா, அந்த 4 மில்லியன் டேட்டாவை நீங்க ரீநேம் பண்ணி வேற நேம் போடணும் அதுக்கு அப்படின்னு சொல்றாரு மேனேஜர். நீங்க வந்து இதை மேனுவலா பண்ணா இட் வில் டேக் அரவுண்ட் சம்வாட் லைக் 3 to 5 days ஆகும். ஓகே, அதுக்கு மேலேயும் ஆகும். ஐம் நாட் ஷுர் அபவுட் இட், வி ஆர் நாட் அ மிஷின். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த ப்ராசஸ் பண்றதுக்கு we are going for looping things. Okay, if condition things and all things like that. நம்ம ரியல் டைம்ல ப்ரோக்ராம் பார்க்கும்போது will easily know this. Okay,
ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா இட்ஸ் லைக் a reusable component. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லலாம் ஃபங்க்ஷனுக்கு, நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்ல லாகின் யுவர் ஃபேஸ்புக், ரைட்? ஃபேஸ்புக் லாகின் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்த உடனே குரோம்ல கூகுள் குரோம்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க வந்து பாஸ்வேர்ட் சேவ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகே, ஸோ எஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுன்னா, லெட்ஸ் சே ஃபார் தேவ், என் பேர் இருக்கா, தேவ்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிரும். அந்த ஃபங்க்ஷனில் என்னோட பாஸ்வேர்ட் அண்ட் என்னோட யூசர் நேம் அதை ப்ரீடிஃபைண்டாக சேவ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் அந்த பேஜை ஓப்பன் பண்ணும் போதே ஆன் லோட் ஆஃப் த பேஜில் என்னோட பாஸ்வேர்ட் அண்ட் என்னோட யூசர் நேம் அந்த இடத்துல எடுத்துட்டு வந்து போட்டுரும். இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன்னா எப்போ கால் பண்ணாலும் அங்கே இருக்க டேட்டாவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அதுதான் ஃபங்க்ஷன். ஓகே, அண்ட் கமெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும், நான் எக்ஸிகியூஷன் பார்ட் ஆஃப் த கோட் as considered as a comments. green கலர்ல ரெண்டு ஹேஷ் போட்டிங்கன்னா green கலர்ல மாறும், that is considered as a comments. we already did this. ஸோ இதெல்லாமே கமெண்ட்ஸ் தான். ஓகே, இட்ஸ் நெக்ஸ்ட், இது பியாண்ட் த பேசிக்ஸ். ஓகே, அதை விட்டுருவோம். ஸோ வாட் we are going to do now அப்படின்னா, we are going to have a small practice session of JavaScript. Okay, so just closing this. So what I'm going to do, I'm going to create a input. Okay, first நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ விசிபிளா இருக்கா வாசன்? Okay, so what I'm going to do, I'm going to create a form. Okay, so அதுக்கு வந்து I'm going to have a label form. Okay, இந்த label வந்து I'm going to have a username. The key I'm just creating the input. I'm just having ID, name, and type is equal to text. Oops, I haven't processed. I'm going to have a button, submit. ஓகே, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா கைஸ்? லைக் நார்மலாக ஒரு லேபிள் போட்டிருக்கேன். லேபிள் போட்டதுனால ஐ காட் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு. அண்ட் நான் வந்து இந்த இடத்துல ஒரு இன்புட் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு இன்புட் ஒன்று வந்திருக்கு. இன்புட்னா யூசர் கெட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பட்டன் டேக் கால் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்காக பட்டன் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார்ம் டேக் நான் இப்போதைக்கு அது தேவையில்லை. நான் அது போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் என்னோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ வாட் ஐம் டூயிங் இஸ் லைக், நான் வந்து ஒரு டேட்டா போட்டிருக்கேன். ஓகே, இந்த டேட்டா போட்டுட்டு நான் இதை சப்மிட் பண்ணுறேன். எனக்கு எதனாச்சும் நடக்குதா? எதுவுமே நடக்கல. கரெக்டா? ஒன்றுமே நடக்கல. ஸோ இப்போ வந்து இட்ஸ் அ ஸ்டாட்டிக் வெப்சைட். ஓகேவா? இது கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட். வாட் ஐம் கோயிங் டு டூ, ஐம் கோயிங் டு கன்வெர்ட் தி ஸ்டாட்டிக் வெப்சைட் அஸ் அ டைனமிக் வெப்சைட். ஓகே, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்புட்ல நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன்புட்ல என்ன டெக்ஸ்ட் வருதோ, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ தேவ்னு நான் இங்கே டைப் பண்ணிருக்கேன்னா, இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த தேவை நான் வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த தேவை ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ண போறேன். அந்த வேரியபிள்ல இருக்க வேல்யூவை நான் வந்து அலர்ட் கொடுக்க போறேன், வெல்கம் தேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் கொடுக்க போறேன். விச் மீன்ஸ் ஒரு ஸ்டாட்டிக்கான வெப்சைட்டை ஐ எம் கோயிங் டு மேக் இட் அஸ் அ டைனமிக் திங். ஓகேவா? லெட்ஸ் டூ இட். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு இன்புட் போட்டிருக்கேன், அது கீழே ஒரு பட்டன் போட்டிருக்கேன். இந்த இன்புட்ல ஐடின்னு ஒன்று எக்ஸ்ட்ரா விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஐடி எதுக்காகனா, in order to identify what's inside the input tag. ஓகேவா? So I'm just opening my script area. So first நான் என்ன பண்ண போறேன், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஓகே, வேரியபிள் நேம் ஈக்குவல்ஸ், இப்போ டாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து HTML இருக்க டேட்டாவை இங்கே கெட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா we need to specify document கீவேர்ட். அது டாக்குமெண்ட் டாட் நம்ம என்ன பண்ண போறோம், கெட் எலிமெண்ட். அந்த எலிமெண்ட்டை தான் கெட் பண்ண போறோம். ஸோ கெட் எலிமெண்ட் எப்படி வேணா கெட் பண்ணிக்கலாம். ஐடி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், கிளாஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ப்ரிஃபரபிளி ஐடி இஸ் குட். ஓகே,
ஸோ அந்த இடத்துல நான் என்ன ஐடி போட்டேன், நேம்னு போட்டேன்னா, ஸோ அதே நான் போட்டுக்கிறேன் நேம். இப்போ what I'm going to for testing purpose நான் இங்க வந்து அப்படியே லைவா லாக் பண்றேன். ஓகே, இங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் சேவ் திஸ் இதையும் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, and opening my console view. Okay, oops, hope it is visible to all. What I'm doing, நான் இப்போ வந்து இதில் தேவன் டைப் பண்ணுறேன். நான் இங்கே சப்மிட் கொடுக்குறேன். இங்கே ஏதாச்சும் நடக்குதா? பட்டனுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியே இல்லை. ஓகேவா? what I'm going to addனா, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஓகேவா, எனக்கு வந்து இந்த தேவ் வந்து அந்த இடத்துல வேரியபிள் ஸ்டோர் ஆயிட்டு எனக்கு இந்த கன்சோல்ல தேவ்னு வரணும். ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணும், எஸ் யூ ரைட், தேர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ப்ரீ டிஃபைன்டா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே வந்து ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈவெண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஓகே, நீங்க ஜஸ்ட் இப்போ கூட விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன்ல தான் இருக்கும், அது அப்படியே பாருங்க. ஆன் அபர்ட்னா அதுல இருந்து வெளியில வருது, ஆன் பிளர், ஆன் கேன் பிளே, ஆன் கிளிக், இது மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்றோம், பட்டனை கிளிக் பண்றோம். கரெக்டா? இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு ஆக்ஷன் வரணும், அதுக்காக தான் இது. ஓகே, ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணும்போது I need to call a function. ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன பண்ணலாம், பாசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ I'm just again coming here. இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா ஃபங்க்ஷன் உள்ள இருக்க விஷயம் நடக்கும். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுக்கு we can use two types. இது ஓல்டு மெத்தட். ஓகே, அங்கே நான் பாசர் போட்டேன், அதனால நான் இங்கே பாசர் போட்டிருக்கேன். அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த கன்சோல் வந்து எனக்கு ரைட் ஆகும். ஓகே, சேவிங் திஸ் day 4, saving this, entering dev. நான் கிளிக் பண்றேன், எனக்கு ஏதாச்சும் வந்ததா? எனக்கு எதுவுமே வரல. ஏன் வரல? வேல்யூ எஸ், அஃப்கோர்ஸ். ஸோ இந்த இடத்துல we need to specify value. Save it. dev internet வந்துருச்சா? ஸோ இங்க இருக்க டேட்டா எனக்கு ஒரு வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸ்டோர் ஆயிட்டு எனக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. கன்சோல்ல நான் லாக் பண்ணியிருக்கேன். கன்சோல்னா இந்த ஸ்கிரீன் பேர் தான் கன்சோல். லாக்னா ஏதோ ஒன்று எழுதுறோம். ஓகேவா? ஸோ கன்சோல்ல லாக் எழுது, என்னத்தை எழுதணும், இந்த வேரியபிள்ல இருக்க டேட்டாவை எழுது, வேரியபிள்ல இருக்க வேல்யூ எழுது அப்படின்னு சொல்றேன். இந்த வேரியபிளுக்கு வேல்யூ எங்க இருந்து வருது, இந்த இன்புட்ல இருந்து வருது. ஓகே, ஸோ லெட்ஸ் யூஸ் சந்தோஷ் நேம். சந்தோஷ், நான் சந்தோஷன் போட்டு கொடுத்தேன்னா எனக்கு சந்தோஷோட நேமும் வருது. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து இந்த பட்டன் ஆன் கிளிக்ல இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா எனக்கு வந்து வருது. ஓகேவா? நவ் வாட் ஐம் கோயிங் டு டூ, இப்போ நான் வந்து ஒரு அலர்ட் எழுத போறேன். ஓகேவா? அலர்ட் வெல்கம் ஸோ இங்க எந்த வேல்யூவும் இல்லை. ஸோ அதனால வேல்யூ வரல. ஜஸ்ட் புட்டிங் லைக் ஓகே, சி அங்கே வந்த டேட்டா எனக்கு இங்கே மேலே அலர்ட்டும் பாப்புலேட் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் how we can do lot of functionalities like this in using JavaScript. புரிஞ்சுதா இது வரைக்கும்? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? Post your doubts here. No doubts. Thank you.
Yes, please, Heta, you can ask your doubt here. Alert மட்டும் return சொல்லுங்க. Alertன்றது it's a default function. Okay, Santosh, you don't want to do anything. Just அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண மட்டும் போதும். அலர்ட் நீங்கள் என்ன அதில் அலர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அலர்ட்டை கொடுத்துக்கோங்க. நான் வந்து நேம் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆன டேட்டாவை நான் கொடுக்குறேன். அதை கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ஓகே. கன்சோல் மீனிங்னா இந்த ஸ்க்ரீன் பேர் தான், இந்த குட்டி ஸ்க்ரீன் பேர் தான் கன்சோல். ஓகேவா? நத்திங் மச். ஓகே. ஸோ இது வரைக்கும் ப்ரௌசரில் எர்த் லோகோ இருக்குல்ல சார், அது நம்ம லோகோ எப்படி கொடுக்கறது? வாட் எர்த் லோகோ? ஓகே, இதுவா? இது வந்து மேலே ஐக்கான் ஆட் பண்ணும், ஹெடரில் ஐக்கான் ஆட் பண்ணும். ஓகே, ஹெடரில் வந்து ஐக்கான் அந்த query நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே உங்கள் கோடில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, I don't have time, just wrapping up to C#. ஸோ கைஸ், அப்படியே லிசன் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் C# அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, C# இஸ் ஆஸ் யூஷுவல். இப்போ எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக டேட்டா டைப் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் மினிமலிஸ்டிக் எஃபர்ட்ஸில் வந்து நம்ம ஈஸியாக கோட் பண்ணியிருந்தோமோ, அதுக்கு அப்படியே டிஃப்ரெண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும் C#. C# is a very high level language program. Okay, with the help of C#, we can use with the help of C# we can do all the things. Okay, starting from web development, app development, game building, அப்புறம் AI building, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான எல்லா விஷயத்துக்கும் we can use C#. Okay, so இப்போ கரண்ட் டெக் மார்க்கெட்ல வந்து C# பேர் பூமிங். மைக்ரோசாஃப்ட் வந்து இதில் வந்து பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ இப்போ இருக்க ஜெனரேட்டிவ் ஏஐ, அப்புறம் சாட் ஜிபிடி, அசியோர் ஓப்பன் ஏஐ, இந்த மாதிரி மல்டிபிள் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா யூ கைஸ் நீட் டு நோ வாட் இஸ் C# அண்ட் ஹவ் இட்ஸ் ஒர்க்கிங். அதுக்கப்புறம் .NET ரொம்ப அவசியமாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு C#. ஸோ திஸ் இஸ் வாட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் C#. மைக்ரோசாஃப்ட் தான் பில்ட் பண்ணாங்க. ஓகே, இப்போ கரண்ட்டாக வந்து C# வந்து என்ன ஃப்ரேம் ஒர்க்கில் ரன் ஆகிட்டு இருக்குன்னா .NET 8, ஐ திங்க். .NET 8 நான் படிக்கும்போது ஐ தாட் 2 years பேக் ஐ திங்க். அப்போ .NET 6 இருந்தது. 2 வருஷத்துல 2 அப்கிரேடேஷன். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சீன்ல இப்போ எப்படி வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல ரொம்ப ஈஸியாக பண்ணியிருந்தோமோ அதெல்லாமே இங்கே வந்து கஷ்டமாக போகுது. விச் மீன்ஸ் திஸ் இஸ் த கோடிங் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, விஷுவல் ஸ்டூடியோ கோட்ஸ் அண்ட் விஷுவல் ஸ்டூடியோ கம்யூனிட்டி எடிஷன். திஸ் இஸ் வாட் விஷுவல் ஸ்டூடியோ கம்யூனிட்டி எடிஷன் 2022. ஓகே, ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to open a console app. ஓகே, ஸோ இங்கே இந்த இடத்துல வந்துட்டு create a new project கொடுத்தீங்க அப்படின்னா you will get to know a console app. இந்த இடத்துல இந்த கன்சோலை கிளிக் பண்ணிக்கோங்க. just go to next, name a console, demo app, demo full stack, just save it and create it. ஜஸ்ட் இதை கிரியேட் பண்ணிட்டு விஷுவல் ஸ்டூடியோ கம்யூனிட்டி எடிஷன்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ. ஓகே, ஸோ இப்படிதான் இருக்கும். இப்போ இருக்க டாப் டெக் கம்பெனிஸ் எல்லாருமே விஷுவல் ஸ்டூடியோ கம்யூனிட்டி அவங்க வந்து ப்ரொஃபஷனல் வச்சிருப்பாங்க, விஷுவல் ஸ்டூடியோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐடியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐடியை தான் கேம் பில்டிங்க்கு, ஏஐ பில்டிங்க்கு, என்டர்பிரைசஸ் பில்டிங்க்கு, அப்புறம் ஹைலி காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸ் லாஜிக் பேஸ்ட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கைஸ் ஆர் பிரிட்டி ஆசம். கம்யூனிட்டி எடிஷன் லிங்க் அனுப்புங்க. I'll post you, don't worry. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மேலே we have files. ஓகே, இந்த ஃபைல்ஸில் we can able to create new project and ஓப்பனில் பார்த்தீங்கன்னா
இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஸ்டார்ட் அண்ட் நியூ விண்டோ இதெல்லாமே காமன் ஆப்ஷன்ஸ் தான். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் தட். வியூஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேன் இருக்கா, இந்த பேன் பேரு சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏகப்பட்ட சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். ஒரு ஜஸ்ட் ஒரு டெமோ தரேன். இப்போ ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைட்டில் இருக்க ஹையரார்ச்சி அந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அண்ட் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இதெல்லாமே மேனேஜ் எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர். இட்ஸ் ஜஸ்ட் லோடிங், கிவ் மீ அ செகண்ட். யா, சி இது வந்து ஒரு மாடல் வியூ கண்ட்ரோலர். இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன். ஓகே, திஸ் இஸ் வாட் யூ கைஸ் ஆர் கோயிங் டு டூ ஆன் டுமாரோ. ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் எம்பிசி ஆர்கிடெக்சர், மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை யூ கைஸ் ஆர் கோயிங் டு டூ தட். ஸோ இந்த பேன் பேரு சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர், வேர் யூ கேன் ஏபிள் டு சி ஆல் த திங்ஸ் விச் இஸ் இன் யுவர் ப்ராஜெக்ட் ரெப்போஸ்டரி. ஓகே, இந்த வியூஸில் போனீங்கன்னா இப்போ சம்டைம்ஸ் இது இருக்காது. ஸோ உங்களுக்கு என்ன என்ன பேன் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இங்கே இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர், வெர்ஷனிங் கண்ட்ரோல், கிட், டீம் எக்ஸ்ப்ளோரர். இப்போ வந்து ஒரு டீமில் மல்டிபிள் பர்சன்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த மல்டிபிள் பர்சன்ஸ் வந்து ஒரே கோடு தான், ஒரே மாஸ்டர் கோட் தான் இருக்கும். அதை மல்டிபிள் டைம்ஸ் மல்டிபிள் மெம்பர்ஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருப்பீங்க. ஓகே, அந்த சேஞ்சஸை ட்ராக் பண்ணுறதுக்காக டீம்ஸ் எக்ஸ்ப்ளோரர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. we don't have time, ஸோ அதனால நான் விட்டுறேன். இந்த இடத்துல ஐ கேன் ஏபிள் டு கனெக்ட் மை டேட்டாபேஸ். ஓகே, ஸோ இட்ஸ் அ ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் பில்டிங் சாஃப்ட்வேர். ஸோ அதனால வந்து we have to connect our database, and இதுலேருந்தே ஐ கேன் ஏபிள் டு லான்ச் மை ஹோஸ்ட். ஓகே, பில்ட் எதுக்காக அப்படின்னா யூ கைஸ் நோ பில்ட்னா இட்ஸ் லைக் ரன்னிங். ஓகேவா, பில்ட் பண்ணுறதுக்கு இங்கேயே we have ஆப்ஷன். ஓகே, நான் இதை இப்போ ரன் பண்ணுறேன். It's just a simple application for getting information from the user and putting those information in a record form. Okay, just opening it. ஸோ நான் பில்ட் பண்ணேன் அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா எனக்குன்னு தனியாக ஒரு வெப் சர்வர்ஸ் கொடுத்துருவான். இந்த வெப் சர்வரில் இது ரன் ஆகிட்டு இருக்கும் இப்போ. ஓகே, ஸோ just expanding this. See, இது வந்து ஒரு full stack application. I can able to add a record and edit a record and delete, and I can able to view this. Okay, with the help of this I can able to build this. So ஒரு MVC application அப்படி எப்படி build பண்ணுவாங்க அப்படின்னா just come here, file போறோம், new. இவன் ப்ராஜெக்ட் ரன்னிங்ல இருக்கான், ஸோ அதனால இட்ஸ் டிசபிள். just stopping it. Come to files, into new project. ASP.NET Core இல்லைனா MVC அப்படின்னு டைப் பண்ணுங்க. MVC. So you got model view controller. Just click next. Just click next. Create. That's all. Microsoft will do all the things for you. நீங்க ஜஸ்ட் இப்படி கிரியேட் பண்ணா மட்டும் போதும். இதுக்கு தேவையான எல்லா கோடும் ஆட்டோமேட்டிக்கா ப்ரீ டிஃபைன்டா அவனே மேக் பண்ணி கொடுத்துருவான். ஓகே, சி இப்போ நான் எதுவுமே பண்ணல. கிரியேட்டட், நான் சும்மா ப்ராஜெக்ட் மட்டும் தான் பில்ட் பண்ணேன். அதுக்குள்ள எனக்கு வந்து ஒரு சாம்பிள் வெப்சைட்டை வந்து எனக்கு கிடச்சிரும். இதை வந்து நான் என்னோட HTML நாலேஜ் வச்சு, என்னோட ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் நாலேஜ் வச்சு நான் மாடிஃபை பண்ணி என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்க்கு நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். சி, இப்போ நான் எதுவுமே பண்ணல. ஐ காட் அ வெப்சைட். நான் இதுக்கு எதுனா கோட் பண்ணேனா, சிங்கிள் லைன் கோட் பண்ணேனா, எதுவுமே பண்ணல. ஸோ வியூஸ் இப்போ வந்து வி காட் 3 மாடியூல்ஸில் மாடல், வியூ அண்ட் கண்ட்ரோலர். மாடல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா என்னோட ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் கனெக்ட் ஆகிற இடம் தான் மாடல். ஓகேவா, என் டேட்டா பேஸ் கூட கனெக்ஷன், இன்ட்ராக்ஷன், டிரான்சாக்ஷன் எல்லாமே நடக்கிற இடம் தான் மாடல். ஓகே, இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் சந்தோஷ் வந்து என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஒரு யூசர் இன்புட்ல ஒரு யூசர் ஃபார்ம்ல அவரோட யூசர் நேம் கொடுக்குறாரு. ஓகே, அது ஸ்ட்ரைட்டாவே எங்க போகும், ஃபர்ஸ்ட்
எங்க வரும் அப்படின்னா கண்ட்ரோலருக்கு வரும். கண்ட்ரோலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட் வில் ஹேண்டில் த ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த யூசர். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் கண்ட்ரோலருக்கு வரும். கண்ட்ரோலர்ல இருந்து மாடலுக்கு போகும், மாடல்ல இருந்து டேட்டா பேஸ்க்கு போகும், டேட்டா பேஸ்ல இருந்து வியூக்கு வரும். மாடல் வியூ கண்ட்ரோலர். இது எதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் போகும்போது அதோட காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க நினைச்சிருக்கலாம் நம்ம வந்து ஒரு 100 லைன் ஆஃப் கோட் எழுதுவோம், 200 லைன் ஆஃப் கோட் எழுதுவோம். கண்டிப்பா கிடையாது. we will write around 25,000 இல்ல லேக்ஸ் கணக்குல கூட போகும் லைன்ஸ் ஆஃப் கோட். நம்ம அதையும் அதை ஃபுல்லா மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா we need to do this. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஹையரார்ச்சி வேணும். where it is. Okay, so I'm just grabbing the model view controller. இதுல வந்து இப்போ லான்ச் ஆயிருக்க index டாட் பேஜ் நான் எடுக்கிறேன். ஓகே, index டாட் பேஜ்ல எனக்கு வெல்கம் மெசேஜ் இருக்கு. just changing this to Heta Institute Technology. ஓகே, ஹாட் ரீலோட் கொடுக்குறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கோட் சேஞ்சஸ் அப்ளை, கோட்ஸ் வேர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ சி சிம்பிளாக ஒரு வெப்சைட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் எம்விசி. எல்லாரும் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ஸ் இன்ஸ்டால் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட்? No Ramya, like JavaScript is a standalone language. You don't want to know about this. நான் ஏன் C# எடுக்கிறேன்னா இட்ஸ் a full stack session. ஸோ அதனால வந்து I need to cover C# and SQL DB. So yes, any doubts guys? How was the session actually? Like ரொம்ப எப்படி போச்சு? Sure, I'll share you the link. Santosh, no worries. Okay, thank you. Awesome. Okay, thanks guys. Okay, so see what we are studying is like a part of full stack development. Okay, but the entire view of full stack development is highly very complex thing. Okay, so என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செஷனுக்கு அப்புறம் கூட you guys can able to continue this kind of learnings with us. Okay, Heta will always help you. So just contact our team for more inputs regarding this course and all those things like that. Okay, எஸ் ஹரி கார்த்திக் மேர்ன் படிக்கலாம். பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா in order to enter in a mid-size corporate company or MNC companies, நீங்க மேர்ன் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மேர்ன் ஸ்டாக் டெவலப்பர் மினிமம் தே வில் எக்ஸ்பெக்ட் 4 years of experience to அதுக்கு மேலே தான் பார்ப்பாங்க. ஓகே, பட் C# வந்து ஆளே இல்லை, .NET ஸ்டாக்குக்கு ஆளே இல்லை. plenty of companies are eagerly waiting to hire people who are highly skillful in .NET. So just as a fresher நீங்க .NET லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்க ப்ரோக்ராமிங் கெரியருக்கும் சரி யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் இன் இட். பிகாஸ் நான் என் கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுனால தான் நான் கேபிள் ஃபார் I have learned around 23 programming languages and 23 different kind of technologies. So இதுக்கு தான் சொல்றேன், it will give you a best. It's the best. See, Python is using for data science guys. Okay, data science, data analysis, இல்ல பேக் எண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ பைத்தான்ல பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் திங்ஸ்லாம் நீங்க பண்ண முடியாது. பைத்தான் ஃபுல்லா யூ கேன் ஏபிள் டு டூ தட் லைக் பேக் எண்ட் வச்சு பண்ணிக்கலாம். ஜாங்கோ யூஸ் பண்ணி நீங்க பேக் எண்ட் கனெக்டிவிட்டி SQL லைட்லாம் வச்சு பண்ணிக்கலாம். பட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இஸ் லைக் அது ஒரு தனி என்ன சொல்ல தனி என்டிட்டி ஆக்ட் ஆகும். ஆல் த கம்பெனிஸ் வில் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் பீப்புள்ஸ் லைக் who know all the things la adu madri you guys will stand alone. See, .NET na it's a framework ma. Okay, நம்ம எப்படி bootstrap பார்த்தோம், CSS ல வந்து நம்ம எல்லாத்துக்குமே தனித்தனியா போட்டுட்டு இருந்தோம். ஓகே, .NET னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீ டிஃபைன்டா எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி இப்போ நான் வந்து ஒண்ணுமே பண்ணல, I have created a .NET project, MVC project தான் கிரியேட் பண்ணேன், வேற எதுவுமே பண்ணல. See, I got a website, நான் இதில் எதுவுமே பண்ணல, I got the output. ஓகே,
ஸோ இது மாதிரி வந்து எல்லாமே இருக்கும் இதுலேயே ப்ரீ டிஃபைன்டா. ஓகே, யூ டோன்ட் வாண்ட் டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் getting a website, getting a full stack website. Okay guys, so just stop sharing things. J2W already முடிச்சேன். Wait a minute, just stop sharing. Of course நீங்க full stack எடுத்துக்கோங்க. Seethal, contact our team. Our team will guide you for doing that. Okay, லிட்டரலி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து எக்ஸ்பெக்டட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு 1.5 lakhs மேலே ஓப்பன் ஆக போகுது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்காக. பிகாஸ் ரெசிஷன்லாம் போச்சுல, அதுக்கப்புறம் இப்போ வந்து அகெயின் தே கைஸ் ஆர் கோயிங் டு ஓப்பன் அப். ஸோ அதனால் பி ரெடி, ஃபாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாக் கற்றுக்கோங்க, சீக்கிரமாக ஹையர் ஆயிடலாம். ஜஸ்ட் கான்டாக்ட் அவர் டீம் ஹரி கார்த்திக், தே வில் ஹெல்ப் யூ, கம்ப்ளீட்டாக கைட் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், who are having doubt on like என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், ஃபுல் ஸ்டாக் எங்கே படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் கன்ஃபியூஷனில் இருக்கீங்களோ, just give a call to us. Okay, our team will help you and they will give you a right way. இப்படி போகலாம், இப்படி பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு they will guide you. So no worries. Okay, Heta will always back up you, don't worry. So thank you guys. Just HTML, CSS, so please share me the video. Sure, Ramya, team will do that. You can able to join like while studying also, Vasan, no problem. Okay, we Heta also providing hybrid learning, so it's easy to grab your course while studying in college, so no problem. Thank you guys, thank you. Thank you guys, thank you. Hey, thanks Ramya, thanks for the feedback. And for your certificate and all those things, team will post you a certificate registration form. Okay, at the end of the 6th day session, you will get your certificate through your mail or WhatsApp. So we'll communicate that. Okay, so just and one thing, just fill all the things which is required on that form. Okay, adum correct ana spelling la podunga, because that certificate will worth it. Okay. கிஷோர், எஸ், நீங்கள் .NET போகலாம் கிஷோர். லைக் அதுலேயே வந்து யூ கேன் ஏபிள் டு லேர்ன் அபவுட் பேசிக்ஸ் மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே, ஜஸ்ட் கான்டாக்ட் அவர் டீம், வி ஹாவ் அ செப்பரேட் ப்ரோக்ராம் ஃபார் தட். ஓகே, கைஸ், அப்புறம் இன்னொரு சஜஷன், பீப்புள்ஸ் ஹூ ஆர் நாட் ஹேவிங் யுவர் லிங்க்டின் ப்ரொஃபைல், ப்ளீஸ் கிரியேட் யுவர் ஓன் லிங்க்டின் ப்ரொஃபைல். ஓகே, உங்கள் லேர்னிங்ஸ் எல்லாமே வந்து அதில் போடுங்க. லைக் வெல், இன் அ ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, லிங்க்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமே ப்ரிப்பரேஷன், இல்லை இன்டர்வியூ ஸ்கில், இல்லை மாக் இன்டர்வியூஸ். இப்போ நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, யூ கைஸ் கேன் காண்டாக்ட் அவர் டீம். Our team have a separate section for mock interviews and all the things. So just grab it us. எவ்வளோ ஹீட்டாக யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, we are like a library. We give all the services to students who are aspiring to achieve in their career. Okay, we are here to help you all.
ஓகே கைஸ், கிளாஸ் நல்லா போச்சா? கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே ஓகே, சூப்பர்ரா. சோ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கதை என்ன அப்படின்றது யாருக்காவது தெரிஞ்சுதா? ஓகே, எஸ் போட்டாச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வந்துட்டேன் நானு. நோ, ஓகே. கதை இன்னைக்கு சொல்லலாமா இல்ல நாளைக்கு கிளாஸ்ல எலாபரேட்டா சொல்லவா? ஏன் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்க கிறிஸ்மஸ்க்குன்னு? எஸ் நோ போடுங்க. நாளைக்கு சொல்லறதா இருந்தா எஸ், டுடே. ஓகே. சோ டுமாரோ மேம், டுடே. ஓகே கைஸ், நான் இப்ப நான் என்னன்றத சொல்லிடுறேன். ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கல. சோ கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படிங்கிறது நிறைய பேர் டுடே தான் போட்டிருக்கீங்க, ஒரு சிலர் டுமாரோன்னு போட்டிருக்கீங்க. ஓகே ஃபைன், நான் இன்னைக்கே சொல்றேன் கைஸ், நாளைக்கும் சொல்றேன். சோ இன்கேஸ் இப்ப எமர்ஜென்சில இருக்கிறவங்க ஓகே, நாளைக்கும் நான் அந்த என்னன்றத சொல்றேன், கிறிஸ்மஸ் ட்ரீ என்னன்றத. சோ எதனால இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு வைக்கிறாங்க? இந்த பழக்கம் எப்ப வந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஜீசஸ் பிறந்த இதெல்லாம் முடிச்ச பிறகு செகண்ட் செஞ்சுரி பீரியட்ல போனிஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபாதர், ஒரு பாஸ்டர் என்ன பண்றாரு, அவரு சர்ச்சுக்கு முடிச்சிட்டு அவர் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது நம்ம நம்ம பழக்கம் எல்லாம் இருக்குல்ல, நீம் ட்ரீ, பேனியன் ட்ரீ எல்லாம் நம்ம சாமி மாதிரி கும்பிடுவோம். ஹோப் யூ கைஸ் நோ தட். சோ அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஓக் ட்ரீய, அதாவது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும் இல்லையா, ஓக் ட்ரீய ஒரு ட்ரைபல் குரூப்ஸ், ட்ரைபல் அப்படிங்கிறது வந்து மலைவாழ் மக்கள் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஒரு ட்ரைபல் குரூப்ஸ் வந்து அந்த ஓக் ட்ரீய சாமி மாதிரி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே அந்த பாஸ்டருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன, நீ ஜீசஸ் இருக்கும்போது நீங்க ஒரு ஓக் ட்ரீய போய் சாமி மாதிரி கும்பிடுறீங்களே அப்படின்ட்டு அதை அவர் வேரோட புடுங்கி போட்டுட்டாராம். சோ புடுங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்காரு. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்து திரும்பவும் இன்னொரு ஓக் ட்ரீ வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இன்னொரு ஓக் ட்ரீ வளருது. எப்படி வந்து ஜீசஸ் இறந்துட்டு திரும்ப உயிர் தெழுந்தாரோ அதே மாதிரி திரும்பவும் அந்த ஓக் ட்ரீ வருது. சோ இது வந்து ஜீசஸோட மகிமைன்ற மாதிரி அவர் வந்து எல்லா இடத்துலயும் வந்து கேன்வாஸ் பண்ணிருக்காரு கிறிஸ்டியானிட்டிய பத்தி. சோ அப்ப கூட வந்து இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல ஓக் ட்ரீய வச்சு செலிப்ரேட் பண்றது பழக்கமா இல்ல. சோ அதுக்கு அடுத்த பீரியட்ல என்ன ஆயிருக்கு, அடுத்தது 13th செஞ்சுரி 8th செஞ்சுரி முடிஞ்சு 13th அந்த கிட்ட அந்த நெருக்கத்துல அந்த டைம்ல வந்து நிறைய பேர் வந்து மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு ஒருத்தர், ஒரு ராஜா, அவரு வந்து பனி டைம், அந்த கிறிஸ்துமஸ் டைம்ல வந்து ஸ்னோஃபால் அதிகமா இருக்கும், ரைட்? சோ அந்த டைம்ல ஓக் ட்ரீல வந்து நிறைய பனிகள் எல்லாம் படிஞ்சிருந்து அந்த மூன் லைட்ல வந்து ஜொலிச்சுதான் ரொம்ப அழகா இருக்கேன்னு அதை கட் பண்ணி வீட்டுல கொண்டு போய் வச்சிருக்காரு. அப்பவுமே கிறிஸ்துமஸ் அப்போ கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கிறது பழக்கம் இல்ல, அவர் ஜஸ்ட் வீடு டெக்கரேஷன் பண்ணிருக்காரு. எப்படி வந்து ஹிந்துஸ் வந்து பண்டிகைகள்னா வீடெல்லாம் வந்து பொங்கலுக்கு, இப்ப பொங்கலுக்கு நிறைய பேர் வந்து ஊர் சைடுல எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க, நிறைய திங்ஸ் எல்லாம் ஒரு விசேஷத்துக்கு வாங்குவாங்க. அதே மாதிரி கிறிஸ்துமஸ் ட்ரீ வந்து அவர் வந்து செலிப்ரேஷனுக்கு வச்சிருக்காரு. அப்பவுமே வந்து கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கிறது பிராக்டிஸ் ஆகல. சோ லேட்டர் பீரியட்ல குயின் விக்டோரியா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ குயின் விக்டோரியா வந்து ஜெர்மன் பிரின்ஸ் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க. சோ அவர் என்ன பண்ணிருக்காரு, கிறிஸ்துமஸ் அப்ப கிஃப்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக ஓக் ட்ரீ மாதிரி ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீய கட் பண்ணி அந்த பேலஸ் சென்டர்ல ஃபுல்லா அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ ஃபுல்லா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமா அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ மாதிரி வச்சாராம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நான் உனக்கு ஒரு ட்ரீ, இந்த டெக்கரேஷன் வந்து நான் வச்சிருக்கேன் அப்படின்னு குயின் விக்டோரியாவுக்கு காமிச்சிருக்காரு. சோ மக்கள் எல்லாருமே வந்து குயின்க்கு அப்ப வந்து விஷஸ் சொல்ல வருவாங்க இல்லையா கிறிஸ்துமஸ் டைம்ல. அந்த டைம்ல வரும்போது எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப பிரமிப்பா பார்த்திருக்காங்க. எவ்வளவு பெரிய கிறிஸ்துமஸ் ட்ரீ இல்ல, ரொம்ப அழகா இருக்கு கிறிஸ்துமஸ் அதுவுமானு. சோ அப்ப இருந்து இந்த பழக்கம் அப்படியே கண்டினியூ ஆச்சு. சோ ஜஸ்ட் ஃபார் தி டெக்கரேஷன் அவங்க அதை வச்சிருக்காங்க. இதுதான் வந்து கிறிஸ்துமஸ் ட்ரீ நம்ம கிறிஸ்துமஸ் அப்ப வைக்கிறதுக்கான காரணம். ஓகே, சோ நாளைக்கு, இன்னைக்கு சீக்கிரம் போனவங்க நாளைக்கு நான் அதை சொல்றேன். மேம் நாளைக்கு என்ன ஸ்டோரி சொல்லுவீங்க? நாளைக்கு ஸ்டோரி நாளைக்கு சொல்றேன். ஓகே ஓகே கைஸ், ஹாவ் அ டின்னர், ஹாவ் அ நைஸ் டே. வீக்கெண்ட்ல சோ வீக்கெண்ட் வைப்க்கு போங்க. ஆனா சண்டே கரெக்டா இதே டைமுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. சூப்பரான ஒரு ஸ்டோரியோட நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்ககிட்ட ஷேர் பண்றது. ஓகே, குட் நைட் கைஸ், பை. டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாமா? வெயிட்டிங் ஃபார் ஸ்டோரி நிறைய பேர். ஓகே, எஸ், ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் டு ஷேர் ஸ்டோரிஸ். குட் நைட், குட் நைட்.